இந்த ஃபோமோ இன்வெஸ்டிங்ல இருக்க ரிஸ்க், ஐ மீன் இது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ ஐ மீன் யூ ஆல் நோ. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை அவங்க சேஸ் பண்ணுறது. ஓகே, இந்த ப்ரைஸில் வாங்கினா என்னால் வாங்கவே முடியாது, இந்த நேவில் வாங்கினா என்னால் வாங்கவே முடியாது. அண்ட் இந்த ஹை வால்டலிட்டி அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா சொல்கிறேன். லாஸ்ட் 1 இயர், இந்த 1 இயர் ரிட்டர்ன்ஸில் ஸ்மால் கேப்போட பீக் பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 0லேருந்து 0% ரிட்டர்ன்லேருந்து, விச் இஸ் 142% அப்சல்யூட் லெவல். 0லேருந்து பீக். அண்ட் அங்கேருந்து அதோட இந்த 52 வீக்ஸ் லோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -65%. ஸோ ஃப்ளக்சுவேஷனை பாருங்கள். ஸோ 0 இஸ் த மீடியன்னு நீங்கள் வச்சிங்கன்னா கூட -65% ஒரு சைட் 52 வீக்ஸ் லோ, அண்ட் 142% இஸ் 52 வீக்ஸ் ஹை. இவ்வளோ வாலட்டைலாக இருக்க ஒரு 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 செக்மெண்ட்டை பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங். அண்ட் இதில் எத்தனை பேர் இந்த -65ல எக்ஸிட் ஆனாங்க, ஒரு -50ல எக்ஸிட் ஆனாங்க, எத்தனை பேர் அந்த 142ல என்டர் ஆனாங்க, நோபடி நோஸ். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் வென் டிஸ்கஸிங் அபவுட் ரிட்டர்ன்ஸ், எல்லாருமே வந்து அவங்க பண்ண பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை மட்டும்தான் வெளியே எக்ஸ்போஸே பண்ணுவாங்க. மற்றதை லாசஸ் won't come into the table. அண்ட் அகெயின் லிக்விடிட்டி இஷ்யூஸ். இன்னைக்கு எங்களோட ஒரு ஸ்மால் கேப் பிஎம்எஸ்ல நாங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை 3% ஆஃப் த அலோகேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வி காண்ட். ஒரு ப்ரொஃபஷனல், ஐ மீன் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறவர் சிட்டிங் ஆன் த ட்ரேடிங் டெஸ்க். அவர் மார்னிங் 9 o'clockலேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற 3:30 வரைக்கும் ஹீ இஸ் பிளேசிங் த ஆர்டர். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிற நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிற அந்த அந்த குவான்டிட்டி வாங்க முடியல. திஸ் இஸ் ஜஸ்ட் அ 350 crore ஃபண்ட். வேறஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 15,000 crores இருக்க ஒரு ஃபண்டில் அவங்க 1% வாங்கணும்னா அவங்களால எப்படி வாங்க முடியும்? ஆர் விற்கணும்னா? ஓகே, இன்னைக்கு ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐ மீன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த இஷ்யூ. இண்டஸ்இண்ட் பேங்க்ல இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்தியாவோட வெரி ஃபியூ டாப் மோஸ்ட் ஏஎம்சிஸ், ஆர் இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஏஎம்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆர் நீங்கள் வந்து ஒரு பேங்க் இண்டெக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் இண்டஸ்இண்டோட எக்ஸ்போஷர் இஸ் 4.8% ஆர் 4.9%. இப்போது அந்த அந்த இண்டெக்ஸோட வால்யூம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 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 20,000 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரஃப்லி 5%, விச் இஸ் 1,000 crores. அதை விற்கணும்னு நினச்சா விற்க முடியுமா ஒரே நாளில் மார்க்கெட்டில், ஓப்பன் மார்க்கெட்டில்? நோ. இது நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்கோட நிலைமை. அப்போது ஸ்மால் கேப்பில் இருக்கிற லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரிலேட். இப்போ உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கரெக்ஷன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ 2018லேருந்து ஆர் 2019லேருந்து 2024 வரைக்கும் ஸ்மால் கேப் ஹவ் கிவன் அ வெரி குட் ரிட்டர்ன். வெரி 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 குட் ரிட்டர்ன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அவுட் பர்ஃபார்மன்ஸ். பட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ டைஜஷனுக்கும் நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ இந்த 6 இயர்ஸ் ஆஃப் புல் ரன் கன்சாலிடேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன், அண்ட் அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி ஸ்டெக்னேஷனுக்கு வந்து, அதுக்கப்புறமா உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அந்த கம்பெனியோட இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், இது எல்லாமே மாறி அகெயின் உங்களுக்கு ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ இங்கே அகெயின் நம்ம ஏன் இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன், இஃப் இட் டேக்ஸ் 3 இயர்ஸ் லைக் லெட்ஸ் சே ஆர் 4 இயர்ஸ், இந்த 4 இயர்ஸ் உங்களோட 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் இன் ஸ்மால் கேப்னு வச்சுக்கோம். திஸ் 20% இஸ் நாட் அட் ஆல் மேக்கிங் ரிட்டர்ன்ஸ். 0%. நான் நெகட்டிவ் சைடுக்கே போகல, 0%. அப்போது 80% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் ரன்னிங். பேலன்ஸ் 20% உங்களுக்கு ஐடிலாக இருக்கும்போது யூ என்டையர்லி மிஸ் அவுட் திஸ் 20%, விச் இஸ் 1/5 ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ். இந்த 20%க்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட யூ வில் மிஸ் அவுட் அ லாட். ஸோ இதனால தான் இட் ஹேஸ் டு பி ஆன் அ கிளியர் சைக்கிள். அந்த சைக்கிளில் நீங்கள் எப்படி பண்ணணும், இஃப் இன் கேஸ் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி லிக்விடுக்கு மூவ் பண்ணி திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அ வைஸ் சாய்ஸ். அங்கே இந்த 4 இயர்ஸோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் மேட்ச் ஆகும். வேறஸ் நீங்கள் இதை பண்ணலை, யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் ஐடில் அப்படின்னா அகெயின் யூ வில் மிஸ் ஆல் தீஸ்.
அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எமோஷனல் இன்வெஸ்டிங். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானே இல்லாமல் என்னோட ரிஸ்க் அப்பிடைட் இதுதான், என்னோட கோல் இதுதான், நான் இதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறவங்க, அப்படின்னு பார்க்காம எனக்கு ஸ்மால் கேப் இன்னைக்கு வந்து நான் ஸ்மால் கேப்பில் பண்ணதான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அண்ட் தென் தே வில் பி டன்.